பழைய இரும்பு ஏற்றி செல்லும் லாரியை புல்லட்டில் விரட்டி சென்ற தலையில்லாத உருவம். பொறுப்பு மறுப்பு. டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் உள்ள அனைத்து காட்சிகளும் ஒளிப்பதிவுகளும் விழிப்புணர்வு மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக மட்டுமே. இவை உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அல்லது நபர்களுடன் எந்த தொடர்பும் அற்ற கற்பனையாக சித்தரிக்கப்பட்டவை. சென்சிட்டிவ் மனம் கொண்டவர்கள் அல்லது எளிதில் பயப்படக்கூடியவர்கள் இந்த வீடியோவை பார்ப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கத்தால் ஏற்படும் எந்தவொரு மனரீதியான அல்லது உடல் ரீதியான பாதிப்பிற்கும் ஆசிரியர் மற்றும் சேனல் பொறுப்பல்ல. ஒரு பழைய இரும்பு லாரி, ஒரு பிடிவாதமான புல்லட் பைக். மேட்டூருக்கு போகும் மாநில நெடுஞ்சாலை. அங்கே ஒரு தகர சீட்டு செய்த விபரீதம். உயிர் போனாலும் நிக்காத ராயல் என்ஃபீல்டு. நம்ப முடியாத உண்மை சம்பவத்தின் திகில் பின்னணி. யார் அந்த பைக்காரன்? நடந்தது என்ன? ஓசூர்லேருந்து பழைய இரும்பு ஏற்றிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு ஒரு லாரி புறப்பட்டது. 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த லாரி மேச்சேரி பக்கமாக வந்தப்ப ரைட் எடுத்து மேட்டூர் வழியா குறுக்கு வழியில் கோயம்புத்தூர் போகலாம்னு திரும்பியது. பெங்களூர் ஓசூர்லேருந்து வர்ற எல்லா லாரிகளும் இந்த குறுக்கு வழியை பயன்படுத்துவாங்க. இந்த சாலை மாநில நெடுஞ்சாலைக்கு உட்பட்ட நல்ல சாலை. மத்தியான வெயில் சுள்ளென்று அடிக்க மதிய சாப்பாட்டிற்கு மேட்டூர் சென்று சில புரித்த மீன்கள் மற்றும் மீன் குழம்புடன் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட வேண்டுமென்று லாரி டிரைவர் வேகமாக ஓட்டினார். அப்போது லாரி டிரைவர் சைட் மிரர்ல பார்த்தப்ப கருப்பு கலர் ஹெல்மெட் போட்டிருந்த ஒருத்தன் ராயல் என்ஃபீல்டில் வேகமா லாரியை ஓவர்டேக் எடுக்க வந்து கொண்டிருந்தான். அவன் லாரி கிட்ட வந்ததும் லாரியை ஓவர்டேக் எடுக்க முயற்சிக்க எதிரில் ஓவர்லோடோடு அரசு டவுன் பஸ் திணறியபடி வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த லாரி டிரைவர் ஓவர்டேக் எடுக்க வேண்டாம் என்று ராயல் என்ஃபீல்டுக்காரனுக்கு கைகளால் சிக்னல் கொடுக்க அதை தெரிந்து கொண்ட ராயல் என்ஃபீல்டுக்காரன் லாரிக்கு பின்னல் மெதுவாக வந்தான். டவுன் பஸ் கடந்து சென்றதும் பைக்காரனுக்கு ஓவர்டேக் எடுக்க கையால் சிக்னல் கொடுத்தார். இந்த செயலில் கவனமாக இருந்த லாரி டிரைவர் எதிரில் சாலையிலிருந்து ஸ்பீட் பிரேக்கை கவனிக்காமல் சடக்கென லாரி ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கியது. லாரி டயர்கள் ஓரடி உயரத்திற்கு குதித்து தரைய தொட்டது. இருந்தாலும் லாரி டிரைவர் சாமர்த்தியமாக லாரியை கண்ட்ரோல் செய்து தன்னை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். ஆனா லாரி ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கிய அதிர்வுல லாரியில் இருந்த ஒரு தகர சீட்டு பறந்து போய் பின்னால் ஓவர்டேக் எடுத்து கொண்டிருந்த ராயல் என்ஃபீல்டுக்காரனோட கழுத்துல பட்டு தலை துண்டாகி பறந்து சென்று அதற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த இன்னோவா காரின் முன்பக்க கண்ணாடி மேல பட்டு அந்த அதிர்ச்சியில இன்னோவா டிரைவர் சடக்குன்னு பிரேக்கை அழுத்த கார் அந்த இடத்துல ஒரு கரணம் போட்டு சாலையில் விழ அதுக்கு பின்னாடி வந்து கொண்டிருந்த மேட்டூர் போற பிரைவேட் பஸ்காரன் கொஞ்சம் கூட ஸ்பீடை குறைக்காம 360 டிகிரியில பஸ்ஸை திருப்பி மாட்டு வண்டி போற மண் தடத்துல இறங்கி கேசவுல போய்கிட்டே இருந்தாரு. பஸ் புழுதியை கிளப்பிக்கிட்டு ஏதோ ஒரு கிராமத்தை நோக்கி நிக்காம போய்கிட்டே இருந்தது. ஆனா அந்த கிராமத்துக்குள்ள இதுவரைக்கும் எந்த பஸ்ஸும் போனதே இல்லையா. இதுக்கு நடுவுல நிக்காம போய்கிட்டு இருந்த லாரி டிரைவர் ஓவர்டேக் எடுத்த பைக்காரன் என்ன ஆனான்னு சைடு மிரர்ல பார்க்க அதுல அவர் பார்த்த காட்சி ஒரு நொடி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. தலை இல்லாம ரத்தம் சொட்ட சொட்ட வெறும் உடம்பு மட்டும் ராயல் என்ஃபீல்டு வண்டியை பிசிறு இல்லாம நேர்த்தியாக ஓட்டி லாரியை ஓவர்டேக் எடுத்து நேராக சென்று கொண்டிருந்தது. இதை பார்த்த லாரி டிரைவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆனா லாரி மட்டும் நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தது. கிளீனர் பையன் பயத்துல அலற ஆரம்பிக்க ஓசியில பயணம் செஞ்ச ஒருத்தர் என்ன நடக்குதுன்னே தெரியாம மேச்சேரியில வாங்கின பச்சை நிலக்கடலையை உரிச்சு சாப்பிட்டு இருந்தாரு. லாரி நேர போய் புளிய மரத்துல அடிச்சு தெரிச்சிருச்சு. டிரைவர், கிளீனர், கடலை சாப்பிட்டு கொண்டிருந்த ஓசி பயணி எல்லோரும் ஸ்பாட் அவுட். பின்னால அரசு மருத்துவமனையில போஸ்ட்மார்ட்டம் செய்தப்ப அந்த ஓசியில பயணம் செய்தவரோட வாயில அரைபடாம 5-6 நிலக்கடையில் இருந்ததாக முக்கியமாக அரசு டாக்டர்கள் குறிப்பிட்டாங்க. மனுஷன் சந்தோஷமாக இறந்ததாக சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. ஆனா தலையில்லாத அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கு வண்டி வளையாம நெளியாம நடு ரோட்ல நேர போய்கிட்டே இருந்தது. இதை தூரத்துல பார்த்த ஒரே பைக்ல ட்ரிபிள்ஸ் வந்து கொண்டிருந்த 3 இளைஞர்கள் தயக்கமே இல்லாம பக்கத்துல மழை பெஞ்சி செந்தண்ணியா ஓடுற வாய்க்குள்ள காப்பாத்தரா கைப்புள்ளன்னு கத்திக்கிட்டே விழுந்தாங்க. எதிரில் வந்த பால் லாரி டிரைவர் லாரியை நிறுத்திக்கிட்டு இறங்கி கடலை காட்டுக்குள்ள ஓடானவர் தான் இன்னைய வரைக்கும் அவங்க குடும்பத்தாரால கூட கண்டுபிடிக்க முடியலையாம். ஆனா சமீபத்துல மைசூர் போன ஒரு லாரி டிரைவர் பார்த்தப்ப அங்க அந்த பால் லாரி டிரைவர் வேற ஒரு பெண்ணுடன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டாராம். அதை விடுங்க, இப்ப நேர தலையில்லாம போய்கிட்டு இருந்த ராயல் என்ஃபீல்டு வண்டியை பார்த்த எதிரில் வேகமா வந்த மேட்டூர் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் டிரைவர் இதை பார்த்ததும் அப்படியே வேகம் குறையாம ஒகேனக்கல் ரோட்ல திரும்பி மேட்டூர் பாயிண்ட் டு பாயிண்ட் ஒகேனக்கல் பாயிண்ட் டு பாயிண்டா மாத்தி நிக்காம போய்கிட்டே இருந்தாரு. ஒரு வழியா நேர போய்கிட்டு இருந்த தலையில்லாத பைக்கே ஒரு வளைவுல திரும்ப முடியாம நேர போய் ஒரு புளிய மரத்துல அடிச்சு எகிரிடிச்சாம். ஓகே, இந்த கதையிலிருந்து என்ன சொல்ல வர்றோம்னா, பழைய இரும்பு ஏத்திக்கிட்டு போற லாரிக்காரங்க ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போகணும்.
சேஃப்டி முக்கியம், மனித உயிர்கள் மதிப்புமிக்கது. அதே சமயம் பைக்ல போறவங்க இது மாதிரி அரையும் குறையுமா லோடு பண்ணிக்கிட்டு போற லாரி பின்னாடி போகாதீங்க. ஹெல்மெட் இருந்தாலுமே கூட இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப ஹெல்மெட் போடாம போறது ரொம்ப டேஞ்சர். விழிப்புணர்விற்காக 1980, 90களில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பதிவை சித்தரித்துள்ளோம். கவனமா இருங்க, எல்லாவற்றையும் விட மனித உயிர்கள் மகத்தானவை. பழைய இரும்பு ஏற்றிச் செல்லும் லாரிகளில் கூடுதல் பாதுகாப்பு அவசியம். சேஃப்டி ஃபர்ஸ்ட். அசையக்கூடிய லோடுகளுக்கு பின்னால் பயணிப்பதை தவிர்க்கவும். ஹெல்மெட் கட்டாயம், கவனச்சிதறல் கூடாது. அவசரம் வேண்டாம், மனித உயிரே விலைமதிப்பற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.